பல யோகிகள் பல லட்சம் ஆண்டுகள் இப்போ என்ன சதாசிவ பிரம்மேனந்தர் என்ன டெய்லியுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த தியானம் நல்ல கரெக்டாக ஒரு பாதையில் போனதுனால எப்பயுமே அவர் என்னை விட்டு விலகிறதே இல்லை. புரியுதுங்களா? அவர் தனியாக காட்சி கொடுக்க வர வேண்டியது இல்லையே, நல்ல செயல் இருக்கிறதுனால அவரு நம்மளை விட்டு விலகி போறதே இல்லை. அதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப நான் உங்களுக்கு வர வேண்டியதில்லை, நான் ஒரு கிளாஸ் பண்ண வேண்டியதில்லை. நல்ல தியானம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பல யோகிகள் பல செயல்கள் உங்க கூடயே பிரயாணித்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன்னா அதை பிரிக்க முடியாது. இந்த தியானம் வர்ற வரைக்கும் தான் போராட்டம். உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அதை பிரிக்கிற சக்தி கிடையாது. அதுக்கு தான் நம்ம ஒரு வடிவத்தை பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் வடிவமாக திருவண்ணாமலையிலலாம் பார்த்தீங்கல்ல, அவர் அவர் அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே உட்கார்ந்தார்ல, எத்தனை செயல் நடந்துச்சு, அவரை பிரிக்க முடிஞ்சிச்சா அவரையும் இந்த மலையையும்? அதுதான் அதோட வடிவம். அது நமக்கு அதை நம்ம ஆய்வு பண்ணுறோமாங்கிறது தெரியலை.